ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வறுத்து அரைச்ச உருளைக்கிழங்கு கோழிக்கறி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான மசாலா பொருளை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பை வச்சு அது சூடானதும் 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் மல்லி, 2 வத்தல், குண்டு வத்தல் தான் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் 2 சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 9 பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் 3 துண்டு இஞ்சி, 3 சின்ன வெங்காயம், இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூனு தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கடைசியாக ஒரே ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, கறி குழம்புக்கு தேவையான மசாலா பொருள் ரெடி ஆகிட்டு இதை நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறமா குழம்பு வைக்கிறதுக்கான ஒரு பாத்திரத்தை எடுத்து பாத்திரம் சூடானதும் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதும் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். அப்புறமா கைப்பிடி அளவு ஒரு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு வதங்குறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 கிலோ சிக்கனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலா பொருளை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஜாரில் கொஞ்சம் மசாலா இருக்கும், அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறமா குழம்புக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து கடைசியாக நம்ம இறக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி கறி குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.